அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி, ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அதுதான் மேட்ரு. கேமராவா நிறையா இருக்கு. ஸோ யா, ரொம்ப கதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி, அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு. ஸோ ஒரு காமெடி எப்படி வெளியே வந்துருமா? அது ஒரு இடத்துல கூட இங்கே இல்லை, அந்த மாதிரி ஃபீலே இல்லை. ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன். நீங்க வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ல இருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா வந்து ஃபைட் சீன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க பெரிய ஃபைட், ஒரு சிங்கிளா. ஆமாம், எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன். நான் பெருசாக ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது. கீழே நடு ரோட்டில் உருள்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் பண்ணேன். பெருசாக நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படாமல் தான் பண்ணேன். கல்யாணத்துக்கு ஆமாம். இல்லை, நம்ம எப்போ சார் ஆரம்பித்தோம் ஷூட்டு? படம் பாதி ஷூட்டிங் முடிச்சிருக்கும் போது கல்யாணம், பிரேக்ல கல்யாணம். ஆமா, சரி. பாதிக்கு மேலேயும் கரெக்டா வேலைன்னு வந்துட்டா கரெக்டா அது எழுந்து போயிடுறது. ஒர்க் எதுவும் ஆமா, அது வேறு இது இல்ல. அதெல்லாம் நான் எதுவும் பார்த்தேன். நான் வந்து அம்பாசிடர் மாதிரி தான், அந்த பாக்கெட்டோட போட்டோ எடுக்கிறது தான். மற்ற பிசினஸ் எல்லாமே ஒய்ஃப் பாத்துக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. அண்ணன் இன்னும் பார்க்கல. அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற ஊர்ல இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க. பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க. அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளே சாங் பாடினாங்க. ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை 28 கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலாச்சி எல்லாம் விட்டுருந்தாரு. ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. இதுங்க அஃப்கோர்ஸுங்க, அண்ணன் என்ன கூட எடுத்தாலும் ஒன்று நடிப்பாக இருப்பேன், இல்லை மியூசிக்கில் இருப்பேன். நான் பார்த்தேன், என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். எது இல்ல, நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுறோம்? அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் அந்த காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் மேட்டர். இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். இது இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனால தான் அந்த படம் ஓடும். படம் தலைனால தான் ஓடும். ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி கேட்குறது, பெரியப்பா கேட்குறது, அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்குறோம்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோ வல்லமைன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல மெசேஜ், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அண்ணா ஒரு பெரிய டைரக்டர், அப்பா ஒரு பெரிய டைரக்டர், நீங்களும் சினிமா குடும்பத்துல இருந்து இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களா? அந்த இடத்துல அது டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போறோம், இல்ல ஏதோ அட்டாக் பண்ண போறோம். அதான் நான் எதுவும் இது கேட்க எனக்கு கேட்கவே கதை கேட்கும் போது இல்லை, நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும். அவ்வளோதான். ஹீரோயின் தான் இல்லை. ஆமா, பட் கதை தேவைப்படல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க, வேற ஊருக்கு பிழைக்கணும், ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால
நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை. குப்பேட் அக்னியில வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மங்காத்தா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க. இது தெரியல, அது அந்த டேரக்டர் தான் கேட்கணும், என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க. காமெடி ஆக்டர்ஸ்ல ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் அப்? நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். கேஜிஎஃப் 3ல வில்லனா கேட்டிருக்காங்க, அதனால வந்து தாடி வளர்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து அந்த 7.5 வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2017ல ஆரம்பிச்சோம். இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான். ஏன்னா வந்து 2017ல ஆரம்பிச்சோம், இப்போ 25ல ரிலீஸ் பண்றதா பிளான் இருக்கு. ஸோ 2025 பார்ட்டி தான். இனிமேல் தான் வருவாங்க. பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த படத்தை யாரை வச்சு பார்க்க வச்சிருக்கீங்க? ஏன்னா நிறைய படம் வந்து படம் பார்க்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, யாரை வச்சு பார்க்கலாம் காணிச்சு? டேரக்டர் தான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எங்க கேங், நான் ஷோ போட்டா கன்ஃபார்மா எங்க அண்ணன், எங்க சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ இதுல யாரு மெயினா மக்கள் பார்க்கணும், நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும். மிஸ்டேக்கா எனக்கு எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் ஆமா இல்ல அது வந்து அப்படி கிடையாது. நீங்க அதை கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். மிஷின் வச்சிருப்பாங்க, மிஷினை எடுத்துட்டு அப்படி சொல்லல, அதை ஒரு க்ளோஸா போயிட்டு அதை சொல்ற, அது ஒரு உணர்வோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அதை காதுல போய் அப்படி சொல்லுங்க, அந்த லிப்பு அப்படி நல்ல டைட்டில் இருக்கும். ஸோ அது அது வந்து அப்படி ஹார்ட்ல போய் கேட்குது. அது ஒரு உணர்வு. இந்த காது இல்ல, இந்த காதும் கேட்காதுல்ல, அது கேட்காது. இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக், நான் சொல்றது உணர்வு, அவ்வளவு. இல்ல நீங்க தமிழ் சினிமால வர மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு, ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரே புது விஷயம் ஒரே சொல்றேன். நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு, இல்லை அப்பாவா இருப்பாங்க. அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க. ஆனா இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இன்னும் 4 பேர் கடிக்க கூடாது, இதை நம்ம செய்யணும்பான்னு ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா. ஆக்சுவலி நான் சென்சார்லேயே ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலை, ஏன்னா அதுக்கான காரணம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா. அது இந்த கதையில புதுசு நான் நம்புறேன்.